வணக்கம். விருத்தாச்சலத்திலிருந்து அசோகன் பேசுகிறேன். 2026 தேர்தல் மிக விரைவில் வர இருக்கிறது. எனவே நாமெல்லாம் வாக்களிப்பது நமது கடமை, நமது வாக்கை பதிவு செய்வது நமது உரிமை என்று சொல்லி நீங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மகளிருக்கு உரிமை தொகை, அதோடு மட்டுமில்ல முதியோருக்கு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பணி நியமனம், ஊதிய உயர்வு இவை அனைத்தும் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மகளிருக்கு விடியல் பயணம், இலவச நகர்ப்புறங்களில் பிரயாணம் செய்யலாம். இது போன்ற அருமையான திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம், அதோடு மட்டுமல்ல காமராஜர் ஆரம்பித்த பள்ளியில் காமராஜர் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் பள்ளி மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது ரொம்பவும் மிகவும் பயனுள்ள திட்டம். அதோடு மட்டுமல்ல, நான் முதல்வன் திட்டத்தில் உயர்கல்வியில் சேர்வதற்கு மாணவர்களுக்கு அரசே பயிற்சி கொடுத்து தேர்வு எழுத வைத்து அவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் உயர்கல்விக்காக பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து அரசே பயிற்சி கொடுத்து அவர்களை தேர்வு எழுதி வச்சு அவங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குகிறார் தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இங்கே தேர்வு நிலை பேரூராட்சியில் நகராட்சி ஆகியிருக்கிறார். ஆரம்ப சுகாதாரம் மற்றும் மருத்துவமனைகள் தரம் உயர்த்தி எல்லோருக்கும் எல்லாம் சிகிச்சை பலனளிக்க வேண்டும் என்பதற்காக நகர வசதிகளை ஏற்படுத்தி மருத்துவமனைகளை விரிவுபடுத்தியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார். இப்படிப்பட்ட நல்லாட்சி செய்திருக்கிற ஸ்டாலின் மீண்டும் வந்தால் அவர் என்ன செய்வாருங்கிறத உங்களிடத்துல விட்டுறார். நீங்களே முடிவு செய்யுங்கள். மறக்காமல் நீங்கள் வருகின்ற தேர்தலில் உதயசூரியன் மற்றும் ஆதரவு வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.